வேலூர் அருகே யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்ததாக பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் அடுத்த அரியூர் ஊசூர் ரோட்டில் ஒரு வீட்டில் யானை தந்தங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சென்னை மற்றும் ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வேலூர் மாவட்ட வனத்துறையினருடன் இணைந்து அரியூர் ஊசூர் சாலையில் உள்ள மலைக்கோடியைச் சேர்ந்த சம்பத் என்பவரது வீட்டில் அதிரடியாக சோதனையிட்டனர். இந்த சோதனையில் 5 துண்டுகளாக்கப்பட்ட யானை தந்தம் மற்றும் தாடையுடன் கூடிய யானை பற்களை கைப்பற்றினர். இது தொடர்பாக அரியூரைச் சேர்ந்த பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளரும் டாஸ்மாக் ஊழியருமான சரத் என்ற சரத்குமார், சத்துவாச்சாரியை சேர்ந்த விஎச்பி உறுப்பினர் தரணிக்குமார் மற்றும் மணிகண்டன், தூத்துக்குடியைச் சேர்ந்த தனபால், சின்ன அல்லாபுரத்தைச் சேர்ந்த பழனி, அனீஷ், வாலாஜாவை சேர்ந்த ரவி ஆகிய 9 பேரை கைது செய்தனர். பிடிபட்டவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் பொருட்களை கடத்தி விற்பனை செய்பவர்களா அல்லது வேறு யாரிடமும் வாங்கி விற்பனை செய்பவர்களா? இதுவரை எத்தனை வனவிலங்குகளை எந்தெந்த வனப்பகுதிகளில் வேட்டையாடி உள்ளனர், இவர்களுடன் யார் யாருக்கு தொடர்புள்ளது என்ற அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. கடந்த வாரம் திருச்சியிலிருந்து பழங்காலத்தில் செய்யப்பட்ட 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கலைநயம் மிக்க யானை தந்தத்தினால் ஆன 4 யானை பொம்மைகளை விற்பனை செய்ய வைத்திருந்த 12 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்த பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 9 பேர் வேலூரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.